அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டியோ இல்லை நம்ம அம்மாவோ சும்மா சாதாரணமாக தான் ஒரு குழம்பு வைப்பாங்க. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே. அதே மாதிரி நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் வச்சு ஒரு வத்த குழம்பு அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எவ்வளோ சாப்பிட்றவங்க நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில், இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ யூஸ் பண்ண பாத்திரம் தான். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து அரை ஸ்பூன் கடுகும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் முதல்ல போடுறேன். இந்த கடுகு வெடித்த பிறகு இப்போ வந்து நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். ஒரு கை கருவேப்பிலையை அதில் போடுறேன். அந்த கருவேப்பிலையை நல்ல பொரிஞ்ச பிறகு நல்ல காய வச்ச சுண்டைக்காய் பாக்கெட் வந்து கடையிலேயே கிடைக்கும். காஞ்ச சுண்டைக்காய் உப்புல ஊற போட்டு காய வச்சிருப்பாங்க. அந்த சுண்டைக்காயை நாம் அதில் ஒரு கைப்பிடி எடுத்து அதில் போடுறோம். போட்டு நல்ல அதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணுறோம். அந்த எண்ணெயில் வந்து அந்த சுண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த எண்ணெயில் நல்ல சுண்டைக்காயை ஃப்ரை பண்ணுங்க. அது நல்ல சிவக்க அதை வந்து வறுத்து வச்சுக்கணும். கிட்டத்தட்ட லேசாக கருப்பானா கூட பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு 2 மினிட்ஸ் அதை வந்து ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோம், 2 தக்காளி அதில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நறுக்காமல் இதை வந்து அப்படியே முழுசாக போடணும். நறுக்கி போட வேண்டாம். இந்த தக்காளியை நம்ம வந்து முழுசாக நல்ல தக்காளி பழம், முழு தக்காளி பழத்தை அதில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதனால் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் சாம்பார் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன், இப்போ கல் உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாம் வந்து புளியை வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல கொழு கொழுன்னு கட்டியாக கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. நல்ல கொழு கொழுன்னு அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வந்து புளியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை வந்து அதில் நான் கொட்டிடுறேன். இந்த புளியை அதில் கொட்டிட்டு இந்த குக்கரை நான் வந்து இப்போ மூடி வச்சிட போகிறேன். அவ்வளோதான். ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த குக்கரை விசில் விட்டு எடுக்க போகிறோம். குக்கரை மூடி வச்சுட்டு விசிலை போட்டு அடுப்பை பெருசாக வச்சுருங்க. அடுத்த 5 மினிட்ஸில் வந்து என்ன ஆகும், விசில் வந்துடும். இந்த குழம்பே கிட்டத்தட்ட ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ அந்த குக்கரை திறந்தாச்சு. 5 விசிலுக்கு அப்புறம் அந்த குக்கரை திறந்துட்டா இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருத்து. நல்லா அதை வந்து ஒரு கரண்டி வச்சு அப்படியே மசியல் மாதிரி பண்ணுங்க. மசிச்சிருங்க. அப்படியே ஈஸியாக மசிஞ்சிடும். நல்லா ஒரு கிளறி விட்டிங்கன்னா அந்த தக்காளி ஈஸியாக உடைஞ்சி அந்த மசியல் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுன்னு சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் இப்போ நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த கல்யாண வீடுகளில் விசேஷங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் மோர் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சில நேரங்களில் விடுவாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு குழம்பு இருந்தாலே போதும். இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாயில் புண்ணெல்லாம் இருந்தது அப்படின்னா சுண்டைக்காய் தான் அருமருந்து. இந்த சுண்டைக்காயை போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நெய் விட்டு வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா வாய் புண்ணெலாம் இருந்ததுன்னா சரியாயிடும். இப்போ நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடுறேன். ஒரு கிளறிட்டு லேசாக ஒரு கலக்கிட்டு அதை எடுத்து வச்சிடறேன். அவ்வளோதான். இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் சாப்பிட்றதுக்கே தயாராகிடுச்சு. சிம்பிள் தான். இது ரொம்ப அதிக நேரம்லாம் ஆகாது. 10 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். என்னென்னா நம்ம என்ன சேர்க்கணுமோ அதை வந்து முறையாக சரியாக சேர்க்கணும். எதை சேர்க்கணுமோ அதை மட்டும் சேர்த்தா போதும். அப்படின்னாலே இந்த குழம்பு வந்து செம டேஸ்ட்டாக ஆகிடும். சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல கொழுன்னு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இதில் சுட சுட சாத்தை போட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பையும் அதில் ஊற்றி
சுட்ட அப்பளமோ இல்லை பொரிச்ச அப்பளமோ போட்டு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. பாரம்பரிய முறையில் சுண்டைக்காய் வத்த குழம்பு இதே போல் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.